ஆத்ம வித்யாலய நண்பர்களுக்கு வணக்கம். குருவை வணங்கி என் உரையை தொடர்கின்றேன். இந்த 2 நாள் வேதாந்த அறிமுக வகுப்பு கருத்தரங்கத்தில் நம்ம முதல்ல காந்திநாதன் ஐயா அவர்கள் வேதாந்தத்தை பற்றி நமக்கு ஒரு அறிமுகம் கொடுத்துட்டாரு. அடுத்தது நம்ம ஆச்சாரியா ஐயா சபேசன் ஐயா அவர்கள் புருஷார்த்தம், சாதன சதுஷ்டயம், சத்தியம், மித்யா, அதாவது தத்துவ விவேகம், மெய்ப்பொருள்ங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாரு. அடுத்தது நம்ம ஆச்சாரியா சேகர் ஐயா அவர்கள் 3 குணங்கள் பற்றி விளக்குனாருங்க. இப்போது அந்த 3 குணங்களில் இருந்து 3 சரீரங்கள் எப்படி உருவானது அப்படிங்கிறத பற்றி நம்ம 3 சரீரங்கள் தலைப்பில் இப்போது நம்ம பார்க்கலாங்க. 3 சரீரங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன முன்குறிப்பு என்ன அப்படின்னா, சத்தியம் மித்யா அப்படின்னு சபேசன் ஐயா சொன்னார் இல்லைங்களா. ஆத்மா தான் சத்தியம், இந்த ஜகத் மித்யா, பிரம்மம் சத்தியம், இந்த ஜகத் மித்யா அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மித்யான்னா உண்மையும் இல்லை, பொய்யும் இல்லை, துச்சமும் இல்லை, அது அனுபவத்தின் போது மட்டும் இருப்பதை மித்யான்னு சொல்லுவோம். நம்ம கண்ணு தெரிகிற வரைக்கும் இருக்கும், ஆனால் அது உண்மை இல்லை அப்படிங்கிறது மித்யா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஜகத் மித்யா அப்படிங்கிறப்போ அதில் இருக்கிற நம்மளும் மித்யா தான் இல்லைங்களா. மித்யாவா சத்தியமா அப்படிங்கிறது நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது நம்ம ஆத்மா அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா. ஆனால் ஆத்மா சத்தியம், அப்போ மீதி எல்லாமே மித்யா. இப்போ நம்ம ஆத்மாவை பற்றி டைரெக்டாக தெரிஞ்சுக்காமல் 3 சரீரங்கள் பற்றி ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 3 சரீரங்களும் நம்ம இல்லை அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். 3 சரீரங்கள் மட்டும் இல்லை, 3 சரீரங்களுக்கும் 3 அவஸ்தைகள், கனவு, நனவு, உறக்கம் அப்படிங்கிற 3 நிலைகளும், பஞ்ச கோஷங்களும் இருக்குது. இது எல்லாமே நம்ம சொல்லிவிட்டு இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி இதெல்லாம் மித்யா தான் அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்து வர்ற இதில் ஆச்சாரியர்கள் ப்ரூவ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஏன் உண்மை இல்லாத ஒன்றை நம்ம இப்போ கற்றுக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக ஆத்மாயானா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தலைப்பு கொடுத்து இதுதான் ஆத்மா அப்படின்னு சொல்லி காட்டிடலாம் இல்லைங்களா. நம்ம ஏன் அப்படி காட்டுறதில்ல அப்படின்னா, இப்போ 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒரு ஊருக்கு போகிறக்கு ஒரு வழி கேட்டுட்ருக்காரு ஒருத்தர்கிட்ட. இப்போ அவர் வழி சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன், இவர் ஒத்துக்க மாட்டார். இல்லை அந்த வழியில் போனாலும் அப்படி போகலாங்களே, இல்லை இந்த வழியிலையும் நான் போயிருக்கிறேன் அப்படிங்கிறப்போ அவருக்கு ஆல்ரெடி ஒரு தப்பான அறிவு வச்சுட்டு இருந்திருப்பார் அந்த ரூட் பற்றி இல்லைங்களா. அதையெல்லாம் சொல்லி அவர் கேட்பார். அப்போது இப்போ சொல்லித்தரவங்களுக்கு டைரெக்டாக இதுதான் இந்த ஊருக்கு போகிற வழி அப்படின்னு சொல்கிறப்போ அவங்களுக்கு புரியலை. அப்போ என்ன பண்ணணும்னா, இல்லை சார் நீங்கள் இந்த வழியாக போனீங்கன்னா இங்கே போய் லாக் ஆகிடுவீங்க, அங்கே போக முடியாது, இல்லை கொஞ்சம் டைம் டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, நீங்கள் இந்த வழியாக போகிறதா சரியாக இருக்கும் உங்கள் பயணத்துக்கு அப்படின்னு சொல்லி முதல்ல அவர்கிட்ட இருக்கிற தப்பான விஷயங்களை எல்லாம் சொல்லி அது தப்புன்னு சொல்லி காட்டிட்டு இப்போ இதுதான் சரியான ரூட்டுன்னு சொன்னால் அவருக்கு டக்குன்னு புரிஞ்சிடும் இல்லைங்களா. அதனால் சாஸ்திரம் நமக்கு முதல்ல நம்மளை பற்றி நம்ம யார் அப்படிங்கிறத என்னவா நினச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சரியாக புரிஞ்சுட்ருக்கோம். நான் யாருங்கிற கேள்விக்கு நம்ம சரியான அறிதலோடு இருக்கிறோமா இல்லையா அப்படின்னு முதல்ல சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் நீ இல்லைப்பா, நீ ஆத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்க. இப்போது சரீரம், 3 சரீரங்கள் அப்படிங்கிறத பற்றி சரீரம் அப்படின்னா நம்ம பொதுவாக உடல் அப்படின்னு சொல்கிறோம், அதுக்கு சாஸ்திரம் சரீரம் அப்படின்னு சொல்லுதுங்க. ரீயத்தே அப்படின்னா அழியக்கூடியது அப்படிங்கிறது அதோட பொருள். அழியக்கூடிய எல்லாத்துக்கும் ரீயத்தே அப்படின்னு சொல்லுவோம். அதனால் இந்த சரீரம் அழியக்கூடியதாக இருக்கிறனால, இந்த உடல் அழியக்கூடியதாக இருக்கிறனால அதுக்கு சரீரம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஓகேங்க. 3 விதமான சரீரம் இருக்குது. நம்ம இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தது, அதாவது வேதாந்தத்தில் ரொம்ப நாளாக இருக்கிறவங்களுக்கு தெரியும். நார்மலாக பொதுமக்கள் நினைக்கிறப்ப என்ன நினைப்பாங்க, இந்த உடல் தான் நான் அப்படின்னு. நான்னா யார், என்னோட உடல் சம்மந்தப்பட்டதாக தான் எல்லாமே சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போது ஆனால் அதை தாண்டி இன்னும் 2 சரீரம் இருக்குது. மொத்தம் 3 வகையான சரீரங்கள் இருக்குது. ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். ஸ்தூல சரீரம் அப்படிங்கிறது இப்போ நம்ம கண்ணுக்கு நம்ம பார்த்துருக்குறோம் இல்லைங்களா. இப்போ நம்ம கண்ணால் பார்த்தாலே நமக்கு தெரியக்கூடிய, ஸ்தூலம்னா பருமையானது அப்படின்னு அர்த்தங்க. நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய எல்லாமே ஸ்தூலம்தான்.
சூக்ஷ்மம் அப்படின்னா கண்களுக்கு புலப்படாதது. இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயம் நமக்கு புரியல அப்படின்னா இதில் ஏதோ ஒரு சூக்ஷ்மம் இருக்குது, தெரிஞ்சிருச்சுன்னா ஓகே தெரிஞ்சிருச்சுன்னு சொல்கிறோம். ஒன்று புரியலைன்னா இதில் ஏதோ சூக்ஷ்மம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ அந்த சூக்ஷ்மம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வந்துட்டு நம்மளால் நேரடியாக பார்த்து அறிந்து கொள்ள முடியாதது, அதுதான் சூக்ஷ்மம். காரணம் சரீரம். காரணம் அப்படின்னா நம்ம தெரிஞ்ச ஏதோ ஒன்றுக்கு ஒரு காரணம், அதை தான் காரணம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ காரண சரீரம் என்னங்கிறத நம்ம இந்த ரெண்டையும் பார்த்துட்டு அப்புறம் பார்க்கலாம். முதல்ல ஸ்தூல சரீரத்துக்கு ஸ்தூல சரீரம் என்னன்னு சில வரையறைகள் கொடுத்துருக்காங்க தத்துவபோதம் நூலில். முதல்ல வந்து பஞ்சமகாபூதங்களால் பஞ்சீகரணம் செய்யப்பட்டது. இது வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஏன்னா நம்ம மற்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிறப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போதைக்கு ஸ்தூல சரீரம் ஏதோ ஒன்றால் செய்யப்பட்டு வந்திருக்கு அப்படிங்கிற அளவில் நம்ம ஸ்தூல சரீரங்கிறத புரிஞ்சுக்கலாம். அடுத்தது சத்கர்ம ஜன்யம். சத்துனா நல்ல நல்ல கர்ம வினைகள், நல்ல பலன்கள்னால பிறவி கிடைச்சிருக்கு. உடம்பு நம்ம இப்போ கண்ணால் பார்த்துட்டு இருக்கிறோம். நம்மளுடைய மனித உடல்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இதுதான் ஸ்தூல உடல், பருவுடல். நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று ஸ்தூலமாக இருக்குது. ஒரு பொருள் ஸ்தூலமாக இருக்குன்னா கண்ணுக்கு தெரியுது. சூக்ஷ்மம்னா அதுக்கு பின்னாடி தெரியாமல் இருக்கிறது. அது ஒரு ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்களே, ரகசியம் கண்ணுக்கு தெரியாது. அதனால் அது நிறையா சொல்லுவாங்க. சூக்ஷ்ம உடலுக்கு வந்து புரியட்டகம், ஆவி, நிறைய பேர்கள் வந்து சூக்ஷ்ம சரீரத்துக்கு சொல்லுவாங்க. சத்கர்ம ஜன்யம் அப்படின்னா நம்ம என்ன நினச்சிட்ருக்குறோம், இந்த உடல் எப்படி வந்ததுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோங்க. நமக்கு ஒரு பர்த்டேட் இருக்குது, அப்பா அம்மானால நம்ம பிறந்தோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கோங்க. அது மட்டும்தான் காரணம் நினச்சிட்ருக்குறோம். அது வந்து ஒரு காரணம். ஆனால் நம்ம சென்ற பிறவிகளில் பண்ண நம்மளோட நல்ல கர்மங்களால் தான் நமக்கு இந்த மனித உடல் கிடச்சிருக்கு. அதாவது புண்ணியங்கள் சத்கர்மன்னா நல்ல கர்மங்கள்னால் பாவங்களும் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் புண்ணியம் வந்து அதிகமாக பண்ணியிருக்கனால தான் மனித உடல் கிடச்சிருக்கு. முழுவதும் பாவமே பண்ணியிருந்தோம் அப்படின்னா மிருக உடலோ இல்லை கீழுலக வாழ்க்கையோ தான் நமக்கு கிடச்சிருக்கும். இல்லை புண்ணியங்கள் நிறைய பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு மேலுலக வாழ்க்கை கிடைக்கும். சரிசமமாக பண்ணியிருக்கோம், புண்ணிய பாவம் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஆனால் புண்ணியங்கள் கொஞ்சம் மிகுந்து பண்ணியிருக்கோம், நமக்கு முக்தி வேணும் அப்படின்னு நம்ம அந்த ஆசையினால் நமக்கு மனித உடல் வந்து கிடச்சிருக்குங்க. ஸோ மனித உடல் கிடைக்கணும் அப்படின்னாலே புண்ணியம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? டவுட் எதாவது இருக்குங்க? ஓகே. அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கலப்பு கர்மாவில் தான் இந்த மனித உடல் உருவாச்சு. இந்த கலப்பு கர்மாவுக்கு மிஸ்ர கர்மான்னு சொல்லுவாங்க. பாவ புண்ணியம் கலந்து இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து கலப்பு கர்மா. ஏன்னா அதிகமாகவோ கம்மியாகவோ பண்ணியிருந்தா இந்த பூமியில் பிறந்திருக்க மாட்டோம். கீழுலகங்கள்லையோ இல்லை விலங்குகளாவோ இல்லை மேலுலகத்தில் புண்ணியம் அதிகம் இருந்தால் மேலுலகத்தையோ பிறந்திருப்போம். மேலே கீழே உலகங்களில் நம்மளோட பாவ புண்ணியங்களுக்கான அனுபவத்தை மட்டும்தான் பெற முடியும். நம்ம அங்கே அது எதுவுமே செய்ய முடியாது. நம்ம பூமியில் மனித உடலில் மட்டும்தான் முக்திங்கிற ஒன்று சாத்தியம். நம்ம தேவர்கள் புண்ணியம் நிறையா பண்ணி தேவலோகத்தில் இருந்தாலும் அங்கே நமக்கு முக்தி கிடைக்காது. அங்கே வந்து நம்ம பண்ண புண்ணியத்துக்கான அனுபவங்களை நம்ம அந்த பலன்களை அனுபவிச்சுக்கலாம். மிருகங்களாவோ கீழுலகத்துலேயோ இருந்தால் பண்ண பாவங்களுக்கான விஷயங்களை நம்ம அனுபவிக்கணும். இங்கே தான் நம்ம முக்தி அடையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மனித உடலுக்கு இருக்குது. ஓகே, இப்போது சத்கர்ம ஜன்யம் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு இல்லைங்களா? இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே. அடுத்தது சுகம் துக்கம் முதலிய போக ஆயதனம். போகம் அப்படின்னா அனுபவம் அப்படின்னு அர்த்தங்க. ஆயதனம் அப்படின்னா இடம், இல்லைன்னா ஒரு நுழைவாயில், இந்த மாதிரி உள்ள நுழையிற இடம், ஒரு கவுண்டர், அதுதான் ஆயதனம். அப்போது இந்த உடல் ஸ்தூல உடல் என்னவா இருக்குது அப்படின்னா சுகம் துக்கம் முதலிய, சுகம் துக்கம் மட்டும் இல்லை, நமக்கு நிறைய விஷயங்கள் வரும் இல்லைங்களா? சுகம் துக்கம், வெற்றி தோல்வி, அது எல்லாமே திதிக்ஷால வரும். அந்த மாதிரியான அவர் சபேசனையா சொல்லியிருப்பார் இல்லைங்களா? அந்த மாதிரி விஷயங்களை, இன்ப துன்பங்களை, சுகம்னா இன்பம், துக்கம்னா துன்பம் அனுபவிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த ஸ்தூல உடல் இருக்குது. அனுபவிக்கக்கூடிய ஒரு இடம் வேணும் இல்லையா? ஒரு இன்பம் அனுபவிக்கணும், துன்பம் அனுபவிக்கணும், ஒரு இடம் வேணும். இந்த ஸ்தூல உடல் வந்து அதுக்கு இடம் கொடுக்குது. போன பிறவிகளில் செஞ்ச அந்த மிஸ்ர கர்மாவை வச்சு இங்கே பிறவியில் பலன் விளையும். அதுக்கு தகுந்த
பாவமாக இருந்தால் நற்பலன்களும் மன்னிக்கணும், பாவமாக இருந்தால் தீய பலன்களும், புண்ணியமாக இருந்தால் நல்ல பலன்களும் விளையும். ஸோ அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு வீடு மாதிரி ஒரு இடம், ஒரு கட்டடம் தான் இந்த ஸ்தூல உடல். ஓகே, அடுத்தது ஷட்விகாரங்களுக்கு உட்பட்டது ஸ்தூல சரீரம். அது என்ன ஷட்விகாரம் அப்படின்னா, ஷட்டுன்னா 6. அந்த 6 விகாரங்கள் என்ன? விகாரம் அப்படின்னா மாற்றம் அடையக்கூடியது. விகாரம்னா ஒரு உருவங்கள் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. ஸோ அந்த 6 விதமான மாற்றங்கள் ஸ்தூல உடலுக்கு என்னென்ன அப்படின்னா, அஸ்தி, ஜாயத்தே, வர்த்ததே, விபரிணமத்தே, அபஷியதே, வினச்சியதி. அஸ்தி அப்படின்னா முதல்ல இந்த மனித உடல் குழந்தையா கருவா அம்மாவோட கருவில் இருக்கும் இல்லைங்களா. முதல்ல அந்த அஸ்தி அப்படின்னா இருத்தல் அப்படின்னு அர்த்தம், இருக்கிறது. சிலது இல்லாமையும் போகும். ஸோ நமக்கு அங்கே இருக்கணும் அப்படின்னாலே நம்ம சத்கர்ம ஜன்யத்தினால அம்மாவோட கருவில் நம்ம இருக்கணும், அஸ்திங்கிற பண்பு இருக்கணும்னாலே நமக்கு சத்கர்ம ஜன்யம் வேணும். ஓகேங்களா. அடுத்தது ஜாயத்தேன்னா பிறக்கிறது, ஜன்மம் எடுக்கிறது. அப்போது குழந்தை வந்துட்டு ஒரு பிறவி, கருவிலிருந்து பிறவி எடுக்கிறது, பிறப்பு, அதுதான் ஜாயத்தே. வர்த்ததேன்னா வளர்றது. குழந்தை வந்து ஒவ்வொரு வருடமும் வளருது இல்லைங்களா, வளர்ச்சி வருது, அந்த இது வந்துட்டு வர்த்ததே. விபரிணமதே அப்படின்னா மாற்றங்கள் வருது. குழந்தைகள்லேருந்து இளமை பருவம் வருது, இளமை பருவத்திலேருந்து முதுமை பருவம், அந்த மாதிரி மாற்றங்கள் நடக்குது இல்லைங்களா. அது பரிணாமம்னா நம்ம சொல்லுவோம் மாற்றங்கள் நடக்கிறது, சேஞ்சஸ். அபஷியதே அப்படின்னா நலிதல், தேய்தல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்டேஜ், முதுமை ஸ்டேஜ் வரைக்கும் வந்ததுக்கப்புறம் என்னாகும், நமக்கு ஒவ்வொரு விஷயங்களாக சில நோய்கள், வியாதிகள் நடக்க முடியாமல் போகும், அந்த மாதிரியெல்லாம் நடக்குங்க. ஸோ ஒரு தேய்மானம் உண்டாகும். மரண காலம் வரைக்கும் நமக்கு ஒரு தேய்தல் நடக்குது, அதுதான் அபஷியதே. அடுத்தது வினச்சியதி. வினச்சியதின்னா இந்த ஸ்தூல உடலோட மறைவு, அதாவது மரணம், அதுதான் வினச்சியதின்னு சொல்கிறாங்க. இந்த ஷட்விகாரம் அப்படிங்கிறது இதுதான் ஸ்தூல சரீரத்தோட டெஃபினிஷன். இதில் இந்த ஒன்று மட்டும் நம்ம விட்டுருக்கோம், அது வந்து நம்ம சூக்ஷ்ம சரீரம் பார்த்துட்டு அது பார்க்கலாங்க, அப்போ கொஞ்சம் ஈஸியாக புரியும் நமக்கு. அடுத்தது சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்ம சரீரத்துக்கு டெஃபினிஷன் பஞ்சீகரணம் செய்யப்படாத பஞ்சமகாபூதங்களால் ஆனது. இங்கே பஞ்சீகரணம் செய்யப்பட்ட பஞ்சமகாபூதங்களால் ஆனது ஸ்தூல சரீரம். சூக்ஷ்ம சரீரம் பஞ்சீகரணம் செய்யப்படாத பஞ்சமகாபூதங்களால் ஆனது. இதையும் நம்ம என்ன அப்படிங்கிறத அப்புறம் பார்ப்போம். இதுவும் சத்கர்ம ஜன்யம். இதுவும் நல்ல புண்ணிய பலன்கள் அதிகமாக இருக்கிறதுனால தான் சூக்ஷ்ம உடல் சரீரம் உருவாகுது. அடுத்தது சுகம் துக்கம் முதலான போகங்களுக்கான சாதனம். அதே மாதிரி நமக்கு வருகின்ற இன்ப துன்பங்களுக்கான அனுபவிப்பதற்கான சாதனம். ஸ்தூல உடல் வந்து அனுபவிப்பதற்கான இடம், சூக்ஷ்ம உடல் வந்து அதுதான் அனுபவிக்கக்கூடிய கருவி. இப்போ நமக்கு ஒரு கையில் ஏதோ படுது அப்படின்னா, இல்லை நாக்கில் ஒன்று வைக்கிறோம், டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா, அந்த வைக்கிற இடம் தான் நமக்கு அந்த நாக்கை தவிர அதை அனுபவிக்கிறது சூக்ஷ்ம சரீரம் தான் அனுபவிக்குது. ஸ்தூல சரீரத்துக்கு எந்த அனுபவமும் வராது. இது வந்து ஒரு ரப்பர் பொம்மை மாதிரி தான் இந்த ஸ்தூல சரீரம். அடுத்தது இந்த 14 கலைகள், அது இப்போ நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போது பஞ்சமகாபூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்லணுங்களா, அந்த பஞ்சமகாபூதங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மாயையில் 3 குணங்கள் இருக்குது, சத்துவம், ராஜசம், தாமசம் 3 குணங்கள் இருக்குதுன்னு சேகர் ஐயா அவங்க எடுத்தாங்க. அந்த 3 குணங்களும் 5 விதமான தத்துவங்களாக பிரிஞ்சு 15 விதமான, இந்த 3 5 கூட சேர்ந்தால் நமக்கு 15 விதம் வரும் இல்லைங்களா. ஸோ 15 விதமான அணுத்துகள்களாக இல்லைன்னா தத்துவங்களாக இருக்குங்க. இந்த பஞ்சமகாபூதங்கள் அப்படிங்கிறது நம்ம இங்கே நம்ம பூமியில் பார்க்குற பஞ்சபூதங்களோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஆகாயம், வாயு, காற்று, இது பேர் இப்படி வச்சுருந்தாலும் இது அடிப்படை அணுத்துகள்கள்னு வச்சுக்கணும். நம்ம பூமியில் சொன்னோன்னா 118 தனிமங்கள் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதிலிருந்து தான் மற்றதெல்லாம் ஃபார்ம் ஆகுது, நிலம், நீர், நெருப்பு. அந்த மாதிரி இது அடிப்படை அணுத்துகள்கள் தான். இதுவே வந்து ஆகாயம், வாயு, அக்னிங்கிற இது வந்து கிடையாது சூக்ஷ்மத்தில். 15 விதமான அணுத்துகள்கள் இருக்குது, 3 குணங்களுடன் கூடிய 5 தத்துவங்கள். அதில் முதல்ல சூக்ஷ்ம சத்துவ சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள். இந்த சத்துவ குணம் இந்த 5 தத்துவங்களோட சேர்றப்போ சில விஷயங்கள் உண்டாகுது. இதுதான் வந்து சத்துவ சூக்ஷ்ம ஆகாயம். இதை எது உருவாக்குது அப்படின்னா, எதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னா, இது எல்லாமே ஆல்ரெடி கொஞ்சம் முன்னாடி நம்ம சேகர் ஐயா எடுத்தாங்க.
இருந்தாலும் நம்ம சரீரங்கள் தெரிஞ்சுக்கிறப்போ சூக்ஷ்ம சரீரம் எப்படி உருவாகுது அப்படின்னா அதுவும் அதே கான்செப்ட் தான். நம்ம இன்னி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குங்க. இது வந்து கேட்டல் அப்படிங்கிற உணர்ச்சி. இது எல்லாமே வந்து நம்ம காதால் கேட்குறோம் இல்லைங்க, இந்த காதை வச்சு கேட்குறது இல்லை. இப்போ நம்ம ஒன்று கேட்கணுன்னா அந்த கேட்குற சக்தி இருக்குது இல்லைங்களா, அதுதான் வந்து இந்த கேள்வி உணர்ச்சி. இது வந்து சத்துவ சுக்கும ஆகாயம் வந்து கேள்வி உணர்ச்சியாக மாறுது. அதே மாதிரி சத்துவ சூக்கும வாயு வந்து ஸ்பரிச உணர்ச்சியாக மாறுதுங்க. சத்துவ சூக்கும அக்னி காட்சி உணர்ச்சியாகவும், சத்துவ சூக்கும நீர் வந்து ருசித்தலாகவும், ருசிக்கிறதுக்கான உணர்ச்சி சுவை உணர்ச்சியாகவும், சத்துவ சூக்ஷ்ம நிலம் வந்து முகர்தல் வாசனை உணர்ச்சியாகவும் மாறுது. இதிலிருந்து தான் இது தோன்றுது. இந்த குணங்கள் தான் இந்த உணர்ச்சிகளை தோற்றுவிக்கிறது. ஓகே, இப்போ இதெல்லாம் தோற்றுவிக்குன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தேவதைகள் அப்படி இருக்காங்க. மொத்தமாக நம்ம பார்க்குறப்போ ஈஸ்வரன் தான் இந்த ஜகத்தை நீதின் படி ஆழ்ந்துட்டுருக்கிறாரு. ஆனால் அதுக்கு கீழே தேவதைகள்லாம் நிறையா இருக்காங்க. நம்ம 33 கோடி தேவதைகள் சொன்னாங்க இல்லைங்களா, அதை வந்து இப்படி பிரித்து சில தேவதைகள் வந்து நம்ம தனியாக, நம்ம ஹாஸ்பிட்டல் ஒன்றா இருந்தாலும் நம்ம கண்ணுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போவோம், பல்வலின்னு வந்து ஒரு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் போவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒவ்வொரு உணர்ச்சிகளுக்கு கொடுக்குற சக்தி, இதை செயல்பட வைக்கிற சக்தி நியதிகள் வந்து ஒவ்வொரு தேவதைகள் இருக்குங்க. அது வந்து கேள்வி உணர்ச்சி கொடுக்குற நிர்வகிக்கிற தேவதை வந்து திக் தேவதான்னு சொல்லுவோம். கேள்வினா நம்ம காது வழியாக தானே கேட்போம். அப்போது சத்தம் எந்த திசைகள்லேருந்து வருதுன்னு கேட்போம். ஸோ ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன், அது வந்து திக் தேவதா. அடுத்தது ஸ்பரிசத்தை நம்ம எப்படி இது பண்ணுவோம், காற்று வந்து பட்டால் தான் நமக்கு வந்து அது வாயு மூலமாக தான் ஸ்பரிசிக்கிறோம். ஸோ அது வந்து வாயு தேவன் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த வாயு தேவதை வந்துட்டு ஸ்பரிசத்தெல்லாம் இருக்குது. நம்ம எப்படி பார்க்க முடியுங்க, பார்க்குற உணர்ச்சி எப்படி இருக்குது, சூரிய ஒளி இருந்தால் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அந்த சக்தியை தர்றது வந்து ஆதித்யன் இல்லாட்டி சூரியன். சூரியன்னா இந்த நம்ம ஸ்தூலமாக பார்க்குற சூரியன் இல்லை, தேவதை ஆதித்யன் அதனால தான் சூரியன் எழுதாமல் ஆதித்யன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அடுத்தது சத்துவ சூக்ஷ்ம நீர் வந்துட்டு ருசித்தல். நீருக்கு வந்து நம்ம வருண பகவான் அப்படிங்கிறது பொதுவாகவே நமக்கு தெரியும். மழை வேணும்னா நம்ம வருண பகவானை கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்தது சத்துவ சூக்ஷ்ம நிலம் வந்து முகர்தல் வாசனை உணர்ச்சி. அதுக்கு வந்து அஸ்வினி குமாரர்கள் சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்க வந்து பண்ணுறாங்க. இந்த 5ம் வந்துட்டு ஐம்புல உணர்ச்சிகள், புலன் உணர்ச்சிகள்னு சொல்லுவாங்க. புலன் விஷயங்கள் கிடையாது, புலன் உணர்ச்சிகள். இந்த 5ஐயும் சேர்ந்து ஞான இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஞானம்னா அறிவு, இந்திரியங்கள்னா கருவிகள். அறிவு தரும் கருவிகள் தான் இந்த 5. நம்மக்கிட்ட கண், காது, மூக்கு, தோல் இதெல்லாம் இருந்தாலும் இது வந்து வெறும் இடம்தான். இந்த உலகத்தில் இருந்து ஸ்தூல உடல் வந்து ஸ்தூல பிரபஞ்சத்தை கூட கனெக்ட் பண்ணி இந்த விஷயங்களை இப்போ கண்ணு நம்ம பார்க்குது அப்படின்னா இந்த கண் வந்து அதை வாங்கி கொடுக்குது. ஆனால் அது ஒரு அறிவாக உள்ளே போய் அனுபவிக்கிறது வந்துட்டு இந்த சூக்ஷ்ம சரீரம் தான். அதனால் அறிவு தரும் கருவிகளாக இருக்கிறனால இது வந்து ஞானேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஞானேந்திரியங்கள் 5. இதே மாதிரி கர்மேந்திரியங்கள் நம்ம ராஜச குணம் இருக்குது இல்லைங்களா, இந்த ராஜச குணம் 5 தத்துவங்களோட சேர்ந்து இதில் 5 தத்துவங்கள் உருவாக்கும். அதுக்கு முன்னாடி இந்த சத்துவ பஞ்சபூதங்களில் ஒவ்வொன்றும் தனித்தனியாக உருவாகிறப்போ ஐம்புல உணர்ச்சிகளாக ஒவ்வொரு உணர்ச்சிகளாக உருவாகுது. இந்த மொத்த தத்துவம் 5ம் சேர்றப்போ நமக்கு சூக்ஷ்ம சரீரத்தில் அந்த கரணம் இருக்குது இல்லைங்களா, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் சொல்கிறோம்ல, அதை உருவாகிறதுக்கு காரணமாக்குது. மொத்தமாக சேர்ந்தால் அந்த கரணத்தை உருவாக்குது. ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருந்தது அப்படின்னா நமக்கு இந்த தனித்தனி ஞான இந்திரியங்களாக செயல்படுது. ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே. இப்போது அடுத்தது சூக்ஷ்ம ராஜச பஞ்சபூதங்கள். அதே மாதிரி எப்படி சத்துவத்திலிருந்து உருவாச்சோ அதே மாதிரி இதுலேயும் நமக்கு ராஜச சூக்ஷ்ம ஆகாயம், ராஜச சூக்ஷ்ம வாயு, அக்னி, நீர், நிலம்,
இது உங்களுக்கு ஞாபகம் சேகர் ஐயா அப்போ கொஞ்சம் முன்னாடி எடுத்தார், ஞாபகம் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ராஜச சூக்ஷ்ம ஆகாயங்கிற அணுத்துகள், இந்த தத்துவம் வந்து பேசுதலுக்கான சக்தியை கொடுக்குதுங்க. அதாவது பேசுதல் சொல்லுவோம், இதை வந்து என்னன்னு சொல்லுவோம், வாக்கு. இது வந்து நடத்தல், வாயு வந்து நடத்தல், மன்னிக்கணும் எடுத்தல். அக்னி வந்து நடத்தல், நீர் வந்து கழிவு நீக்கம், நிலம் வந்து இனப்பெருக்கம். இதை தான் பேசுதல் வந்து வாக்குன்னு சொல்லுவோம். எடுக்கிறதுக்கு வந்து பாணி, நடத்தலுக்கு பாதம், பாயுரு, கழிவு நீக்கம்க்கு பாயுரு, இனப்பெருக்கம்க்கு உபஸ்தம். ஞானேந்திரியங்கள் சூக்ஷ்ம சத்துவ பூதங்கள்லேருந்து ஞானேந்திரியங்கள் உருவாகிற மாதிரி சூக்ஷ்ம ராஜச பூதங்கள்லேருந்து கர்மேந்திரியங்கள் உருவாகுது. இந்த அஞ்சையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கர்மேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செயல் கருவிகள், அது அறிவு தரும் கருவிகள். இது வந்து செயல் கருவிகள், ஐவகை செயல் கருவிகள். செயல்னா கர்மம், கருவிகள்னா இந்திரியங்கள். ஸோ கர்மேந்திரியங்கள். ராஜச குணத்தோடு இருக்கிற சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள் 5 கர்மேந்திரியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஞானேந்திரியங்களை செயல்பட வைக்கிற 5 தேவதைகள் இருக்கிற மாதிரி கர்மேந்திரியங்கள் செயல்பட வைக்கிறதுக்கும் 5 தேவதைகள் இருக்காங்க. அதில் அக்னிங்கிறது நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா, அதுக்கான தேவதை அக்னி. நம்ம கைகள் நல்லா செயல்படுறதுக்கான கை தேவதை வந்து இந்திரன். பாதத்துக்கு கால்களுக்கு விஷ்ணு, கழிவு நீக்கத்துக்கு யமன், இனப்பெருக்கத்துக்கு பிரஜாபதி. பிரஜாபதி அப்படின்னா பிரம்மா. இந்த 5 தேவதைகளும் இந்த இந்திரியங்கள் செயல்படுறதுக்கு அவங்க நீதிகளாக இருக்காங்க. இந்த 5 தனித்தனியாக இருந்து கர்மேந்திரியங்களை உருவாக்குது. இந்த 5 தத்துவங்களும் ஒன்றா சேரும்போது நமக்கு பிராணன் கிடைக்குது. ஞானேந்திரியங்கள் சத்துவ சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள் தனித்தனியாக இருந்து ஞானேந்திரியங்களையும் ஒன்றா இருந்து அந்த கரணத்தையும் உருவாக்குகின்றன. ராஜச சூக்ஷ்ம தத்துவங்கள் பஞ்சபூதங்கள் தனித்தனியாக இருந்து கர்மேந்திரியங்களையும் ஒன்றா இருந்து பிராணனையும் உருவாக்குது. அடுத்தது சூக்ஷ்ம தாமச பஞ்சபூதங்கள். இந்த தாமச சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள் தனித்தனியாக இருந்து எதையும் உருவாக்குறதில்லை, அதுவாகவே இருக்குது. என்னவா இருக்குது அப்படின்னா புலன் விஷயங்களாக இருக்குது. என்ன புலன் விஷயங்கள்? நம்ம அங்கே சப்த உணர்ச்சி கேட்டோம் இல்லைங்களா, அப்போ ஒரு உணர்ச்சி இருக்கணும், நம்ம ஒரு விஷயம் இருந்தால் தான் நம்ம அதை உணர முடியும். அப்போது இது வந்து ஓசை அப்படிங்கிற புலன் விஷயமாக இருக்குது. இந்த ஓசைங்கிற புலன் விஷயம் இருக்கிறதுனால தான் சத்துவ குணத்தில் நம்ம கேள்வி உணர்ச்சி, கேட்டல் அப்படிங்கிற உணர்ச்சி வந்து அங்கே நமக்கு உருவாகுது. இது வந்து ஸ்பரிசம், நிறம், சுவை, வாசனை. அங்கே பார்த்த நம்ம ஓசை ஸ்பரிசம் காணுதல் அதெல்லாமே உணர்ச்சிகள், இதெல்லாமே விஷயங்கள். இது தனித்தனியாக இருந்து எதையுமே உருவாக்குறது இல்லை, இது அந்த விஷயங்களாக இருக்குது. ஆனால் இந்த தத்துவங்கள் 5 ஒன்று சேர்றப்ப தான் நமக்கு ஸ்தூல பஞ்சபூதங்கள், இப்போ நம்ம கண்ணில் பார்க்குறோம் இல்லைங்களா, நம்ம பூமியில் பார்க்குற ஆகாயம் வாயு அக்னிங்கிற ஸ்தூல பஞ்சபூதங்கள் உருவாகுவதற்கு இதுதான் காரணமாக இருக்கு. ஓகே, இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்லை. ஓகே.
இப்போ இதில் பிராணன் உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி இப்போ இங்கே இப்போ பஞ்சமகாபூதங்கள் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்துட்டோம். சூக்ஷ்ம சரீரம் எப்படி இந்த மகாபூதங்களால் ஆனது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். இங்கே பஞ்சீகரணம் செய்யப்படாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பஞ்சீகரணம்ங்கிறது ஒரு ப்ராசஸ், அது என்னங்கிறது நான் சொல்கிறேன். பஞ்சீகரணம் செய்யப்படாத கலப்பில்லாத தூய்மையான தத்துவங்களாக இருக்குது இந்த சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள். இதில் இருந்து தான் சூக்ஷ்ம சரீரம் உருவாகுது. பஞ்சீகரணம் செய்யப்பட்டுருச்சு அப்படின்னா நம்ம ஸ்தூல சரீரம் உருவாகும். ஓகேங்களா? இதில் 17 கலைகளால் ஆனது சூக்ஷ்ம சரீரம்னு சொல்கிறோம். அதில் என்னென்ன 17 கலைகள் அப்படின்னா, இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? இதிலிருந்து சொன்னால் தான் இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஞானேந்திரியங்கள் 15, மன்னிக்கணும் 5, கர்மேந்திரியங்கள் 5, பிராணன் 5. இங்கே பிராணன் ராஜச பஞ்சபூதங்கள் ஒன்றா சேர்ந்து பிராணன் உருவாக்குன்னு சொல்கிறது. பிராணன் ஒன்று சொன்னாலும் அது வந்து சூக்ஷ்ம சரீரத்தில் செயல்படும் விதத்தில் 5 விதமாக செயல்படுது. அது நம்ம என்னன்னு பார்ப்போம். அதில் பிராணன் வந்து 5 இருக்குங்க. அதுக்கப்புறம் மனம், புத்தி, இந்த ரெண்டும் சேர்ந்து 2, மொத்தம் 17. இதை வந்து சப்த தசா கலாதிகி அப்படின்னு சொல்லுவாங்க. சப்த அப்படின்னா 7, தசானா 10, தசம்னா 10, மொத்தம் 17. கலைகள் அப்படின்னா பிரிவுகள், 17 பிரிவுகள் இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்குது. இந்த சூக்ஷ்ம சரீரத்தை சப்ததசா கலாதிகின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று சோழச கலா புருஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோழக அப்படின்னா 16. அது ஏன் அப்படின்னா இவங்க மனம் புத்தின்னு தனியாக பிரிக்காமல் அந்த கரணம் அப்படின்னு மொத்தமாக ஒரே இதாக வச்சோம் அப்படின்னா அதை நம்ம கவுண்ட் ஒன்றா எடுத்து 16 தத்துவங்களை வச்சு சூக்ஷ்ம சரீரத்தை சோழச கலா புருஷன் சொல்லுவோம். 17 தத்துவங்களாக பிரித்தா சப்ததசா கலாதிகி அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் இந்த அந்த கரணத்தை 4ஆக பிரிக்கலாம் இல்லைங்களா? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு. அப்போது மொத்தம் இங்கே 4, இங்கே 15, மொத்தம் 19 தத்துவங்களாகவும் சொல்லுவாங்க. இந்த 3 விதத்தில் எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். சூக்ஷ்ம இதுதான் சூக்ஷ்ம சரீரத்தோட ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட பிராணன் எந்த 5க்கு இது புலன் விஷயங்கள். புலன் விஷயங்கள் புலன் விஷயங்கள் சூக்ஷ்ம பஞ்சபூதமாக சூக்ஷ்ம பிரபஞ்சமாக இருக்கிறது இதுதான். பிரபஞ்சத்தில் விஷயங்கள் இருக்கணும். இப்போது சேர் இருக்குது, அந்த விஷயம் இருந்தால் தான் நான் கண்ணில் அதை பார்க்க முடியும். விஷயமாக ஒன்று இருக்கணும். அந்த விஷயத்தை பார்க்கக்கூடிய உணர்ச்சி, காணக்கூடிய உணர்ச்சி எங்கிட்ட இருக்கணும். அந்த காணக்கூடிய உணர்ச்சியும் கேட்கக்கூடிய உணர்ச்சி, அந்த உணர்ச்சிகளை உருவாக்குறது ஞானேந்திரியங்கள். அது சத்துவ குணத்திலிருந்து வருது. தாமச குணம் அந்த கர்மேந்திரியங்களாக அந்த இயக்கங்களாக இருக்குது. தாமச குணத்தை வந்து எதையும் உருவாக்குறது இல்லை, அதுவே விஷயங்களாக இருக்குது. சுவை விஷயமாகவும், வாசனை, நிறம், ஸ்பரிசம், ஓசை விஷயங்களாக இருக்குது. இந்த விஷயங்களை சூக்ஷ்ம சத்துவ பூதங்கள் வந்து இதுக்கு தேவதைகள் இல்லை, சொல்லப்படலை. மொத்தமாக பிராணனுக்கு தேவதை சொல்லியிருக்காங்க. 33 கோடி தேவர்கள் தான் பிராணங்களோட தேவதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பிராணன் உருவாது ஒரு பிராணன் பார்த்தாலும் பிராணனில் மொத்தம் 5 வகை பிராணங்கள் இருக்குங்க. அதில் முதல் வகையானதை பிராணன்னே நம்ம பேர். எப்படி மனம் இருந்தாலும் மனங்கிறது நம்ம சொன்னாலும் அதுக்குள்ளே மனம் இன்னொரு இருக்குது, மனம் புத்தின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி பிராணனில் முதல் வகையானதை பிராணனே பேர் வச்சிருக்கிறாங்க சாஸ்திரத்தில். 2வது அபானன், 3வது சமானன், 4 வியானன், 5 உதானன். இந்த பிராணன் இருக்கிற இடம் வந்து இதயம். இந்த பிராணன் வந்து இதயத்தில் இருக்குங்க. இதோட பயன்பாடு என்னன்னா உள்மூச்சு வெளிமூச்சு எல்லாத்தையுமே நிர்வகிக்கிற செயலை பண்ணுறது பிராணன். சில யோக நூல்களில் பிராணங்கிறது வெளிமூச்சு, அபானன் உள்மூச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் வேதாந்தப்படி நம்ம குருநாதர் வந்துட்டு உள்மூச்சு வெளிமூச்சு 2ஐயும் நிர்வகிக்கிறது பிராணன். அபானனுக்கு வேறு வகையாக பயன்பாடு தான் நம்ம சாஸ்திரம் வந்து நமக்கு சொல்லித்தருதுங்க.
அபானங்கிறது அபானனோட இருப்பிடம் வந்து குதம், அது வந்து கழிவுகளை வெளியேற்றக்கு உதவுது. மூணாவது சமானன், அதோட இருப்பிடம் தொப்பி, நாபிக்கமலம் சொல்லுவோம் இல்லைங்களா, தொப்புள்ள, அது வந்து ஜீரண சக்திக்கு உதவி புரியுது. அடுத்தது வியானன். வியானன் வந்து வியாபித்து இருக்கிறது, உடல் முழுக்க வியாபித்து இருக்கிறது. அதில் வந்துட்டு நம்ம இப்போ இரத்த ஓட்ட மண்டலம், நரம்பு மண்டலம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, சுவாசம், இது எல்லாத்துக்குமே உதவி புரிகிறது வியானன் தான். உதானன் வந்துட்டு அதோட இருப்பிடம் கழுத்து. உதானனோட பயன் என்ன அப்படின்னா, மனித உடல் மரணம் அடையும் போது அந்த சூக்ஷ்ம சரீரம் வந்து அழியாது. சூக்ஷ்ம சரீரம் அது இன்னொரு உலகத்துக்கு போகும் இல்லைங்களா, அடுத்த பிரிவு எடுக்கிற வரைக்கும். அந்த சூக்ஷ்ம சரீரத்தை நம்ம 17 பிரிவுகள் இருக்குதுன்னு பார்த்தோம் சார், மொத்தையும் பேக் பண்ணி தூக்கிட்டு போகிற சக்தி வந்து இந்த உதானன் தான். இன்னும் ஒன்று, நம்மளோட ஆயுட்காலம் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த உதானன் வந்து அதோட அந்த டிக் டிக் சத்தம்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு கவுண்ட்டு, மூச்சு விடுதலோட கவுண்ட்டும் வந்து இந்த உதானன் தான் நிர்வகிக்குது. கவுண்ட் எவ்வளோன்னு தெரியாது, அது ஒவ்வொருத்தரோட பிரார்த்தத்தை பொறுத்து ஒவ்வொரு ஜீவர்களுக்கும் இருக்கும். ஸோ இந்த கவுண்ட் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த மூச்சு எண்ணிக்கை முடிஞ்ச உடனே ஸ்தூல உடலுக்கு மரணம் ஏற்படும். சூக்ஷ்ம உடல், ஸ்தூல உடல் ரெண்டு இருக்குது. ஸ்தூல உடலுக்குள்ள சூக்ஷ்ம உடல் இருக்குது அப்படிங்கிறதே நம்ம பார்த்துட்டோம். இந்த ரெண்டுக்கும் ஒரு கனெக்ஷன், ஏதோ ஒரு வகையில் ஒரு கனெக்ஷன் வேணும் இல்லைங்களா, அந்த கனெக்ஷனை ஏற்படுத்துறது இந்த பிராணன் தான். இந்த பிராணனோட கனெக்ஷன் தொடர்பு அறுபடுறப்ப தான் ஸ்தூல உடலை விட்டு சூக்ஷ்ம உடம்பு பிரிஞ்சு போய் மரணம் ஏற்படுது. ஓகேங்களா. இந்த பிராணன் எங்கிருந்து கிடைக்கிது அப்படின்னா, நமக்கு சூரிய ஒளியிலிருந்து தான் நமக்கு பிராணன் உற்பத்தி ஆகுது. இப்போ சூரிய ஒளினா இந்த சூரியன் நம்ம பார்க்குற சூரியனா அப்படின்னா இல்லை, சூக்ஷ்மமான பிரபஞ்சத்தில் இருக்கிற சூரியன். ஒவ்வொரு பொருளுக்கும் அதுக்குரிய சூக்ஷ்மமான பொருளும் இருக்கும். ஸோ நம்ம பார்க்குற சூரியனுக்கு உள்ள சூக்ஷ்மமான சூரியனும் இருக்கும். அதிலிருந்து வர ஒளி, அதிலிருந்து தான் பிராணன் கிடைக்கிது. ஒவ்வொரு சூரிய குடும்பத்திலையும் இருக்கிற சூரியன்லையும் பிராணசக்தி வெளிப்பட்டுகிட்டே இருக்கும். அதிலிருந்து தான் இந்த சூக்ஷ்ம சரீரம் வந்து பிராணசக்தியை கிரகிச்சு கொள்வது. ஓகே, 17 கலைகள் முடிஞ்சிருச்சு. இப்போது பஞ்சீகரணம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சூட்சும தாமச பூதங்கள் பார்த்தோம் இல்லைங்களா, விஷயங்களாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த சத்துவமும் ராஜசமும் சூக்ஷ்ம சரீரம் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது. இந்த தாமச பூதம் வந்துட்டு பஞ்சபூதங்கள் பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு, சூக்ஷ்ம பிரபஞ்சங்களாக உருவாகி அதுக்கப்புறம் அந்த சூக்ஷ்ம பிரபஞ்சத்திலிருந்து ஸ்தூல பிரபஞ்சம் உருவாகுது. ஓகேங்க. இப்போது நம்மக்கிட்ட இந்த 5 விதமான பஞ்சபூதங்கள் இருக்குது. சூக்ஷ்ம தாமச ஆகாயம், சூக்ஷ்ம ஆகாயத்திலிருந்து ஸ்தூல ஆகாயம், சூக்ஷ்ம வாயுலிருந்து ஸ்தூலாயின்னு சொல்லாமல் நம்ம தாமச குண தத்துவத்தில் இருந்து தான் இந்த பிரபஞ்சம் உருவாகுது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தனியாக இதை மென்ஷன் பண்ணி சொல்கிறோங்க. இதை வந்து நம்ம 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அடுத்தது சூக்ஷ்ம தாமச வாயு, அதே மாதிரி சூக்ஷ்ம தாமச அக்னி, சூக்ஷ்ம தாமச நீர் வந்து 4ன்னு வச்சுக்கலாம். சூக்ஷ்ம தாமச நிலம் வந்து 5ன்னு வச்சுக்கலாம். இப்போ இப்படியே இருந்தது அப்படின்னா இது வந்து சூக்ஷ்ம பிரபஞ்சமாக இருக்குது. இப்போ நமக்கு ஸ்தூல பிரபஞ்சம் வேணும் அப்படின்னா, ஸ்தூல பஞ்சபூதங்கள், ஸ்தூல பிரபஞ்சம் உருவாகணும்னா ஸ்தூல பஞ்சபூதங்கள் முதல்ல உருவாகணும். அது எப்படின்னா பஞ்சீகரணம் அப்படிங்கிற ஒரு முறை மூலமாக தான் நடக்குது. பஞ்சீகரணம் அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்தூலமாக்குதல் அப்படின்னு பொருள். ஸ்தூலமயப்படுத்துதல், ஸ்தூலமாக்குதல். அப்போ இதிலிருந்து எப்படி ஸ்தூலமான ஆகாயம் உருவாகிருக்கும் அப்படின்னா, இதிலிருந்து ஆகாயத்தில் இப்போது ஒரு பகுதியை அப்படியே வச்சுக்கும். இது வந்து ஆகாயம், இந்த ஆகாயம் தான் சூக்ஷ்ம தாமச ஆகாயம். இந்த மீதி இருக்கிற பாதியை 4ஆக பிரிக்கிறோம். அதில் இது வரும். முதல்ல 1ங்கிறது எடுத்துட்டோம்னா இதில் 2, 3, 4, 5.
இப்படி நடக்கிற ப்ராசஸ்க்கு பேர் தான் பஞ்சீகரணம். இது நடந்து உருவாகிறது தான் ஸ்தூல ஆகாயம். ஸ்தூலம் ஆகாயம் அல்லது ஸ்தூல ஆகாயம். அதே மாதிரி வாயு தத்துவத்தை பஞ்சபூதத்தை அப்படியே பாதி அப்படியே வச்சுட்டு மீதி தத்துவங்களை 4 1 3 4 5 இப்படி உருவாகிறது வந்துட்டு ஸ்தூல வாயு. அதே மாதிரி எல்லாமே போடணுங்களா? புரியல. இப்படி உருவாகிறது தான் இந்த சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள்ங்கிறது. இந்த கலப்பில்லாமல் இருக்கிறதுனால அதை தன்மாத்திரா அப்படின்னு சொல்லுவோம். தான் மாத்திரம் இருக்குது, எந்தவித கலப்பும் இல்லாமல் இருக்கிறனால சூக்ஷ்ம பஞ்சபூதங்களை தான் மாத்திரான்னு சொல்லுவோம். அது பஞ்சீகரணம்ங்கிற முறையில் கலப்பு நடந்து நமக்கு தூள பஞ்சபூதங்கள் கிடைக்கிது. இந்த தூள பஞ்சபூதங்களில் இருந்துட்டு நமக்கு தேவையான நம்ம தூள பிரபஞ்சம் உருவாகுது. அதாவது இந்த கோள்கள் பூமி ஆகட்டும், இல்லை நம்ம ஸ்தூல உடம்புல இருக்கிற நம்ம எலும்பு சலை ரத்தம் எல்லாமே இதில் இருந்து தான், இந்த பஞ்சபூதங்கள்லேருந்து நமக்கு உருவாகுது. காற்று தத்துவம் இது எப்படி இருக்கும்னா சூக்ஷ்மத்தில் ஒன்றுலேருந்து ஒன்று உருவாகுங்க. சூக்ஷ்ம பிரபஞ்சத்தில் சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள் இருக்குது இல்லைங்களா 5, அதுதான் ஒன்றுலேருந்து ஒன்று உருவாகும். சூக்ஷ்ம ஆகாயத்திலிருந்து சூக்ஷ்ம வாயு, சூக்ஷ்ம வாயுவிலிருந்து சூக்ஷ்ம அக்னி, நீல், அப்படி அது அந்த வரிசைப்படி உருவாகுங்க. சூக்ஷ்மத்தில் தான் சூக்ஷ்ம ஆகாயத்திலிருந்து இதுக்கு சப்தம் மட்டும் இருக்கும். சூக்ஷ்ம வாயு இதிலிருந்து வாயு உருவாகிறப்போ வாயுவோட ஸ்பரிச உணர்ச்சியும் ஆகாயத்திலிருந்து வந்த சப்த உணர்ச்சியும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அக்னி சூக்ஷ்ம அக்னி உருவாகிறப்போ இந்த ரெண்டோட தன்மை ப்ளஸ் அக்னி இருந்ததுன்னா வெளிச்சம் இல்லைங்களா, அதை நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி கடைசியாக சூக்ஷ்ம பிருத்திவி, நிலம்னா பிருத்திவி சொல்லுவோம், அது வர்றப்போ இந்த 5 விதமான தத்துவங்களும் இருக்கும். ஆனால் பஞ்சீகரணம் பண்ணப்பட்டு தூளமயமாக்கப்படும் பொழுது இந்த விஷயங்கள் இருந்து தான் நம்ம எடுக்கிறோம். அதனால இதோட குணங்கள் இதுலேயும் இருக்கும். சப்த ஆகாயத்தில் இப்போ நம்ம ஸ்தூல மேக்சிமம் இப்போவும் நம்ம ஸ்தூல ஆகாயத்தில் பார்த்தோம்னா நம்ம அதை சப்தம் மட்டும்தான் கேட்க முடியும். ஆகாயத்தை நம்ம பார்க்கவோ ருசிக்கவோ முடியாது. இதில் 50% பஞ்சீகரணம்ங்கிற முறை என்ன அப்படின்னா கலக்கிறது தான் பஞ்சீகரணம். எப்படி கலக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம டீ வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பாலும் தண்ணியும் எந்த இதில் கலக்குறோம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி எந்த பர்சன்டேஜில் கலக்குறோம் அப்படிங்கிறது தான். இது 50%, இது ஒன்று 12.5% இருக்கும். ஆனால் அதே வாயுவாக இருக்கிறப்போ வாயு தத்துவம் அதிகமாக இருக்கும், மற்றதில் 12.5% அந்த மாதிரி இருக்கும். ஆமாம், ஒவ்வொன்றிலே 12.5 இருக்குங்க. மிக்ஸ் பண்ணி இதுதான் நம்ம பார்க்குற தூள ஆகாயம். இப்போ இந்த டெஃபினிஷனுக்கும் இந்த டெஃபினிஷனுக்கும் உங்களுக்கு மீனிங் புரிஞ்சது இல்லைங்களா? இப்போ இந்த பஞ்சீகரணங்கிற முறை செய்யப்படாமல் தன்மாத்திராவாக கலப்பில்லாமல் தூயதாக இருக்கிற பஞ்சபூதங்கள் சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள், அதிலிருந்து உருவாகிறது தான் சூக்ஷ்ம சரீரம். பஞ்சீகரணம் நடந்து உருவாகிறது பஞ்சமகாபூதங்களால் பஞ்சீகரணம் செய்யப்பட்டு உருவானது ஸ்தூல சரீரம். சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரம் இதோட முடிஞ்சது. ஏதாவது டவுட் இருக்குங்களா? அடுத்தது காரண சரீரம். காரண சரீரத்துக்கு என்ன வரையறை அப்படின்னா ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்களுக்கு காரணம். இப்போ நம்ம பார்த்து இந்த 2 சரீரங்களுமே உருவாகிறதுக்கு காரணமாக ஏதோ ஒரு காரணம் வேணும் இல்லைங்களா? ஸ்தூல சரீரத்துக்கு சூக்ஷ்ம சரீரம் காரணமாக இருந்தது. ஸ்தூல சரீரம் உருவாகிறதுக்கு சூக்ஷ்ம சரீரம் காரணமாக இருக்குது. ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் ரெண்டுமே உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கிறனால அந்த சரீரத்தை நம்ம காரண சரீரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் எப்படி உருவாகுது அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கர்ம வினைகள் நம்ம செய்கிற பாவ புண்ணியங்கள்னால தான் நமக்கு பிறவி கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்ம ஏன் அந்த கர்மத்தை பண்ணுறோம் அப்படி, கர்மம்னா செயல், அந்த கர்மங்களை ஏன் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அந்த காரண சரீரம் இருக்கிறதுனால தான் நம்ம அந்த கர்மங்களையே பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது இது நிர்விகல்பம். விகல்பம் அப்படின்னா வேற்றுமைகள், நிர்விகல்பம்னா வேற்றுமைகள் அற்றது. அதாவது நம்ம ஸ்தூல சரீரத்துக்கு நமக்களே தெரியும் நம்மளோட கைகால்கள் எப்படி நம்ம இருக்குங்கிறத நம்ம கண்களால் நம்ம பார்க்குறோம். சூக்ஷ்ம சரீரத்துக்கும் 17 கலைகளால் ஆனது, 14 17 10 19 அந்த மாதிரி சொல்லலாம். அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குறோம் நம்ம. ஆனால் காரண சரீரம் அப்படிங்கிறதுக்கு நம்ம இப்படி தான் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்க முடியாது. அதனால் அது உறுப்புகள் மாதிரி இருந்தால் தான் நமக்கு வேற்றுமைகள் காட்ட முடியும். தனித்தனியாக ஒரு செடியில் பூ காய் கனி வேர் தண்டுன்னு நம்ம காட்ட முடியும்.
அந்த இல்லாமல் அது விதைக்குள்ளே இருக்கிறப்போ நம்ம அதோட உறுப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஸோ காரண சரீரம் அப்படிங்கிறது விதை மாதிரிங்க. அதனால் அது நிர்விகல்பம், வேற்றுமைகள் அற்றது. அநீர்வச்சனீயம் அப்படின்னா வகைப்படுத்தி சொல்ல முடியாது. அதே தான் நம்ம இப்போ சொல்ல முடியாது இல்லைங்களா, எப்படி இதுக்கெல்லாம் டெஃபினேஷன் கொடுக்க முடியுது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதை வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரையறுக்க முடியாது. நிர்விகல்பமாக இருக்கிறனால அது அநீர்வச்சனீயம். வேற்றுமைகள் காட்டாமல் இருக்கிறனால அதை நம்ம வார்த்தைகளால் விளக்க முடியாது. அடுத்தது அனாதி. அனாதி, ஆதி அப்படின்னா தொடக்கம், அனாதினா தொடக்கம் இல்லாதது. ஏன் அப்படின்னா காரண சரீரத்துக்கு காலமே இல்லை. அனாதி அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா காலமற்ற நிலைன்னு சொல்லுவோம். காலங்கிறது எப்போ வரும் அப்படின்னா, எப்படி நம்ம அனுபவங்களுக்கு 2 அனுபவங்களுக்கு நடுவில் தான் நம்ம காலங்கிற ஒன்றே நமக்கு கணக்கிட முடியும். அனுபவங்களே இல்லை அப்படிங்கிறப்போ காலமே இருக்காது. இப்போது இங்கே ஒருத்தர் உட்காண்ட்ருக்காரு, நீங்கள் வர்றீங்க, அவர் எப்போ இருந்து உட்காண்ட்ருக்காரு அப்படின்னா உங்களுக்கு தெரியாது இல்லைங்களா, ஏன்னா அவர் இங்கேயே தான் உட்காண்ட்ருக்காரு. சப்போஸ் அவர் நீங்கள் இங்கேயே உட்காண்ட்ருக்கிறப்போ ஒருத்தர் வந்து உட்காராரு, எந்திரிச்சு போகிறாரு அப்படின்னா அவர் இந்த டைமுக்கு வந்து உட்கார்ந்தாரு, எப்போ எந்திரிச்சு போகிறாரு, 2யும் இடைப்பட்ட டைமை நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ அவர் உட்காண்ட்ருக்கிறது ஒரு அனுபவம், வெளியே எந்திரிச்சு போகிறதுங்கிறது ஒரு அனுபவம். இந்த 2 அனுபவங்களுக்கும் இடைப்பட்டதை தான் வந்து நம்ம காலம்னு சொல்ல முடியும். ஸோ அனுபவமே ஒன்று இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம காலங்கிற ஒன்று கணக்கிடவே முடியாது. இப்போ காரண சரீரம் வந்து அனாதின்னு எப்போ தோன்றுச்சு அப்படிங்கிறது நம்மளால் சொல்லவே முடியாது. ஏன்னா கர்ம வினைகள் மூலமாக சூக்ஷ்ம சரீரம் வந்து பிறவுகள் எடுத்துகிட்டே இருக்குது. அது கோடி கோடி பிறவிகளாக எடுக்குது. அது எப்போ உருவாச்சு அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. ஸ்தூல உடல் எப்போ உருவாச்சுங்கிறது நமக்கு ஒரு கணக்கு இருக்குது. நம்ம இந்த வருஷம் பிறந்தோம், இந்த வருஷம் இறந்தோன்ட்டு ஒரு கணக்கு இருக்குது. சூக்ஷ்ம சரீரத்துக்கும் காரண சரீரம் தான். அதனால் இந்த 2மே வந்துட்டு அனாதி, நம்ம எப்போ அப்படின்னு சொல்ல முடியாது. தோற்றம் இல்லாதது, தோற்றத்துக்கான காலம் இல்லாதது. கொடுக்க முடியாது. ஆனால் டெத் டேட் கொடுக்கலாம் மோட்சத்தின் மூலமாக. ஓகே, அடுத்தது அவித்யா. அழிஞ்சிருச்சுங்க இங்கே. அவித்யா அப்படின்னா அறியாமை. வித்யானா அறிவு, அவித்யானா அறியாமைன்னு சொல்லுவோம். இந்த காரண சரீரத்தை நம்ம விளக்க முடியாத வேற்றுமைகள் இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் அது என்னவா நம்ம சொல்லலாம்னா அது அவித்யா ரூபமாக இருக்குது, அதாவது அறியாமையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது மாயா சக்தி வந்து 2 சக்தி இருக்குங்க மாயாவுக்கு. ஆவரண சக்தி, விக்ஷேபம், 2 விதமாக அது செயல்படும். ஆவரணம் அப்படிங்கிறதுனா மறைத்தல், விக்ஷேபம்னா வெளிப்படுத்துதல். வெளிப்படுத்துதல் அப்படின்னா வேறு மறைத்ததை வெளிப்படுத்துதல் இல்லை, வேறொன்றாக மற்றொன்றாக வெளிப்படுத்துதல் பேர் தான் விக்ஷேபம்னு சொல்லுவாங்க. இந்த காரண சரீரம் தான் நம்ம ஆத்மா அப்படிங்கிறது தெரியாமல் மறைக்குது. அதனால் அது வந்து ஆவரண சக்தி. இந்த ஆவரண சக்தி தான் ஆத்மான்னு தெரியாமல் சக்தியினால் மறைக்குது. விக்ஷேபம் அப்படிங்கிறது எதை வெளிப்படுத்துதுன்னா நம்ம அனாத்மாவாக இருக்கோம் இல்லைங்களா, நம்ம சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரமாக இருக்கோன்னு நம்ம தப்பாக நம்மளை புரிஞ்சு வச்சிட்ருக்கோம். ஸோ அந்த அறிவை வெளிப்படுத்துது. ஆனால் ஆத்மா அப்படிங்கிற நம்மளோட அறிவை வந்து அது மறைச்சிருது. அதுதான் காரண சரீரம், அதுதான் அவித்யான்னு சொல்கிறோம். ஓகே, நம்ம சொல்கிற மாதிரி மித்தியாக்கு சொல்கிற மாதிரி கயிறு பாம்பு எக்ஸாம்பிள் சொல்லுவோம் இல்லைங்களா. கயிற்றை கயிறாக பார்க்க முடியாமல் மறைக்கிறது ஆவரண சக்தி, அதை பாம்பாக வெளிப்படுத்துறது விக்ஷேபம். அது ஏன் அந்த விக்ஷேப சக்திக்கு காரணம் வந்து என்னன்னா அறியாமை, அவித்யா. சத்ஸ்வரூப அஞ்ஞானம் அப்படிங்கிறது இந்த அவித்யா, இந்த அறியாமையினால சத்ஸ்வரூபம்னா ஆத்மா. ஆத்மாவை வந்து சத்துனா ஆத்மா இருக்கிறது ஒன்று தான், அது ஆத்மா. இந்த அவித்யானால் நமக்கு இந்த அஞ்ஞானத்தை காரண சரீரம் கொடுக்குது. என்ன அஞ்ஞானம்னா அது எப்படிப்பட்டது, நான் யாராக இருக்கிறேன் அப்படிங்கிற அஞ்ஞானத்தை, ஆத்மாவாக இருக்கேன்னு தெரியாமல் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது மட்டும்தான் காரண சரீரத்துக்கு தெரியும். ஸ்வரூப அஞ்ஞானம், நான் ஆத்மாவை பற்றிய அஞ்ஞானம். சத்ஸ்வரூபங்கிறது ஆத்மா. சூட்சும உடல் ஸ்தூல உடலுக்கும் அஞ்ஞானம் இருக்குது.
ஆனால் அது ஒரு அபிமானம் வச்சுருக்கு, நான் ஸ்தூல உடலாக இருக்கேன், இது இருக்கேன் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நான் என்ன நிலையில் இருக்கேன் அப்படிங்கிறது அடுத்தது ஐயா ராஜரத்னம் அவர்கள் 3 அவஸ்தைகள் நிலையில் எடுப்பாங்க. கனவு நனவு உறக்கங்கிற நிலையில். அடுத்தது நம்ம ஆச்சாரிய கற்பகம் அவர்கள் வந்து பஞ்ச கோஷங்கள் பற்றி எடுப்பாங்க. ஸோ இதெல்லாமாவே அபிமானம் வச்சுட்டு இருக்குது. ஏதோ ஒன்று பற்றிட்டு இருக்கிறனால அதை வந்து அதுவும் அறியாமல் தான். ஆனால் இந்த காரண சரீரை வந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு மட்டும்தான் தெரியும், நான் என்னவா இருக்கேன்னு தெரியாது. ஆத்மாவும் அது தெரியாது, பார்க்கறதில்ல. அனாத்மாவாக இருக்கணும்னு நினைக்கிறதில்ல. நான் இருக்கிறேன், ஏதோ இருக்கேன் அப்படின்னு மட்டும் இருக்கிறது தான் காரண சரீரம். ஓகேங்க. இந்த 3 சரீரங்களும் சரீரம்னா அழியக்கூடியதுன்னு சொன்னோம். இந்த 3க்குமே சரீரம்னு பேர் கொடுத்துருக்குறோம். அப்போது அழியக்கூடிய எதுவுமே வந்து நிரந்தரமாக இருக்காது. அப்போது ஆத்மா தான் சத்தியம். இப்போ இந்த 3ம் நம்ம இல்லை, நம்ம ஆத்மான்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 3ம் நம்ம இல்லைன்னு இப்போ நம்ம நிரூபிச்சிட்டோம். அடுத்தது 3 அவஸ்தைகளும் நம்ம இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பஞ்ச கோஷங்களும் நம்ம இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளக்குவாங்க. அதுக்கப்புறம் நம்ம யார், நம்ம ஆத்மா அப்படிங்கிறத நம்ம ஆச்சாரிய செந்தில் முருகன் ஐயா வந்து நமக்கு காட்டி கொடுப்பாரு. நம்ம அதை விளங்கிக்கலாம். நன்றி. பஞ்சீகரணம் ஆமாங்க சொல்கிறதுங்களா? சாரி, ஓகேங்க. நான் சொல்லணும்னு நினச்சி மறந்துட்டேன். பஞ்சீகரணம் ப்ராசஸ்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் தத்துவபோதம் நூலில் நம்ம குருநாதர் எழுதியிருக்காருங்க. இப்போது நம்ம ஸ்கூலில் இல்லை ஆஃபீஸில் வந்துட்டு டிஃபன் பாக்ஸ் 5 பேர் டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஒவ்வொரு டிஃபன் பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு வகையான சாதம், ஒரு தேங்காய் சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதம், ஏதோ 5 வகையான சாதங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்றோம். அப்போது நம்மளோட ஒரு பாதியை வச்சுட்டு மீதி பாதியை நம்ம 4 பேர்த்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணிடுறோம். அதே மாதிரி இன்னொருத்தங்க அவங்க பாதி அப்படியே வச்சுட்டு மீதி பாதியை 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணிடுறாங்க. இப்படி ஷேர் பண்ணி பார்க்குறப்போ 5 பிளேட் இருக்கும். அந்த 5 பிளேட்டில் பார்த்தோன்னா ஒரு சாதம் அதில் பாதி அளவாகவும் மீதி 4 சாதங்களும் கால்வாசி அந்த அளவாகவும் இருக்கும் இல்லைங்களா? இதுதான் பஞ்சீகரண ப்ராசஸ். ஸ்தூல உடல் அன்னமய கோஷத்தில் தான் இருக்குங்க. புரியும். ஓகே, நன்றி.